வெல்கம் டு இணைந்திகையில் ஐஏஎஸ் அகாடமி. நாம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜேடிஓக்கு கிளாஸஸ். ஓகேவா, ஜேடிஓக்கு நிறைய கிளாஸ் போட்டிருக்கோம், நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். பார்க்க டாபிக் என்ன அப்படின்னா எஸ்டிமேஷன் அண்ட் காஸ்டிங். ஓகேவா, எஸ்டிமேஷன் காஸ்டிங் காமனா இருக்கு. டிப்ளமோ வந்து ரெண்டு விதமான எஸ்டிமேஷன் காஸ்டிங் இருக்கு. எஸ்டிமேஷன் காஸ்டிங் 1, எஸ்டிமேஷன் காஸ்டிங் 2. இப்போ ரெண்டையும் கம்பெனி சேர்த்து பார்த்துருவோம். ஓகே, ரெண்டுமே சேர்த்து தான் நமக்கு எஸ்டிமேஷன் காஸ்டிங் டோட்டலாக கொடுத்துருக்காங்க. ஸோ டாபிக் எக்ஸ்ட்ராவே இருக்கு, நம்ம எக்ஸ்ட்ரா பார்த்துருவோம். டிப்ளமோவில் கேட்குறப்ப நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் ஃபுல்லாகவே பார்த்துருவோம். ஸோ பார்க்க டாபிக் என்ன அப்படின்னா எஸ்டிமேஷன் அண்ட் காஸ்டிங் 1 பார்க்க போறோம். எஸ்டிமேஷன் காஸ்டிங் 1 டீடைல் சிலபஸ். ஓகேவா, ஸோ என்ன சார் இருக்கு அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் இருக்கு, ஒவ்வொன்றா பார்ப்போம். ஸோ இது போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட்ல ஜேடிஓக்கு ஆன்லைன் கிளாஸ். ஓகேவா, ஜேடிஓக்கு ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 4999, அதாவது வெறும் 5000 ரூபா தான், ரொம்பலாம் கிடையாது. ஜஸ்ட் 5000 பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சார் பெனிஃபிட்னு சொல்லிடுறேன். அப்போ நீங்க கிளாஸ் போய் வாங்கிக்கலாம். என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸ் எல்லா யூனிட்டுக்குமே 1ல இருந்து 10 யூனிட்டுக்கு என்ன வரும், ரெக்கார்டட் கிளாஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். பிளஸ் உங்களுக்கு 50 டெஸ்ட் ஒவ்வொன்றும் 200 கொஸ்டின். ஓகேவா, எவ்வளவு கொஸ்டின்? 200 கொஸ்டின் தரமா இருக்கும். 50 சப்ஜெக்ட் 150 ஜிஎஸ். ஜிஎஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா குரூப் 4 எல்லாம் ஸ்டாண்டர்டா இருக்கும். ஸோ குரூப் 4 உங்களுக்கு யூஸ் ஆகும். பிளஸ் மெட்டீரியல். ஸோ பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப தரமா இருக்கும். உங்களுக்கு யாரும் தர மாட்டாங்க, ரெக்கார்டட் கிளாஸ். ஓகேவா, ஸோ ரெக்கார்டட் கிளாஸ் பிளஸ் 50 டெஸ்ட் பிளஸ் மெட்டீரியல் சேர்த்து ஜஸ்ட் 5000 பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க வீடியோஸ் எல்லாம் பாருங்க. ஓகேவா, உங்க கிளாஸ் இருக்கு டெமோ வீடியோனா அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்க. இதுவும் டெமோ வீடியோ தான். அது நிறைய வீடியோ எடுத்து வச்சிருக்கோம். என்விரான்மெண்ட் இன்ஜினியரிங் போட்டிருக்கோம், சர்வேயிங் போட்டிருக்கோம், டிரான்ஸ்போர்ட்டேஷன் போட்டிருக்கோம், சென்சார் மெட்டீரியல் போட்டிருக்கோம், இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் போட்டிருக்கோம். எல்லாமே வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்க. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கிளாஸ் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், பே பண்ணி நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ டிப்ளமோ லெவலில் என்ன இருக்கோ, டிப்ளமோ புக்ல என்ன இருக்கோ அதை மட்டும் தான் நடத்துறோம். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸாம்ல கண்டிப்பா நீங்க ஃபுல் மார்க் அடிக்க முடியும். நான் கன்ஃபார்ம் சொல்றேன். நடத்துறது மட்டும் படிச்சாலே போதும், எக்ஸ்ட்ரா தான் படிக்க தேவையே இல்லை. நடத்துறது மட்டும் படிச்சவங்களால இதுல ஃபுல் மார்க் வாங்க முடியும். ஜிஎஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தரமா டெஸ்ட் வந்து எப்படி இருக்கும், குவாலிட்டியா இருக்கும். இங்க டெஸ்ட் வந்து பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ 5000 பே பண்ண நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஏன்னா ஏப்ரல் நோட்டிபிகேஷன், ஜூலைல எக்ஸாம், ஒரு 6 மாசம் 7 மாசம் தலைவா இருக்கு. இப்ப வந்து படிக்காம சூப்பரான பண்ணலாம். அந்த எக்ஸாம பர்ஃபெக்டா அடிக்கலாம். ஜேடிஓ ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து கொஞ்சம் வருஷம் என்ன பண்ணலாம், நீங்க அடுத்த ப்ரொமோஷனாவே ஏஇ ஆயிடலாம். ஸோ நல்ல சேலரி, நல்ல ஜாப். டிப்ளமோ லெவல் தான், நம்மளாம் பிஇ படிச்சிருக்கோம். இது கண்டிப்பா நம்ம ஈஸியா நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ கிளாஸஸ் சேரணும் அப்படின்னா இந்த நம்பர் கால் பண்ணுங்க, 7708197281. இந்த நம்பர் கால் பண்ணி செஞ்சுக்கோங்க. இல்லை டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கு, அந்த நம்பர் கால் பண்ணி கிளாஸ் எடுக்கலாம். கிளாஸை கவனிங்க, பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க கிளாஸ் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா, கிளாஸ்க்குள்ள போயிடும். இப்ப எஸ்டிமேஷன் காஸ்டிங்ல 1 இருக்கு அண்ட் 2 இருக்கு. ரெண்டையும் பார்ப்போம் நம்ம. ஏன்னா ரெண்டையும் பார்த்தாதான் ஃபுல் எஸ்டிமேஷன் ஃபுல்லா மார்க் வாங்க முடியும். ஸோ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் என்ன சார் இருக்கு அப்படின்னா சிலபஸ் பார்த்துருவோம். அது என்ன இருக்கு அப்படின்னா டிப்ளமோல எஸ்டிமேட் என்ன, அதோட நெசசிட்டி என்ன, குவாலிட்டி ஆஃப் சர்வேரு, டைப்ஸ் ஆஃப் எஸ்டிமேட், அப்ராக்சிமேட் எஸ்டிமேட்னா டீடைல் எஸ்டிமேட்னா என்ன, அதே மாதிரி மெயின் என்ன, சப் எஸ்டிமேட், ரிவைஸ் எஸ்டிமேட்னா என்ன, சப்ளிமெண்டரி எஸ்டிமேட், மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்பேர் எஸ்டிமேட், டேக்கிங் அவுட் ஆஃப் குவான்டிட்டிஸ், ட்ரேட்ஸ் அண்ட் குரூப் சிஸ்டம். ஓகேவா, அதில் மெரிட் என்ன, டிமெரிட் என்ன, யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அண்ட் ஒர்க், டிகிரி ஆஃப் அக்யூரசி ஆஃப் மெஷர்மெண்ட் புக்கு. ஓகேவா, ஸோ இதெல்லாம் பார்க்க போகிறோம். ரிவிஷன் ஆஃப் ரேட்டு, மார்க்கெட் ரேட் என்ன, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம். அது காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல், வேஜஸ் ஆஃப் லேபர்ஸ், ஹேண்ட்லிங் சார்ஜ், லம்சம், எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம். அப்ஸ்ட்ராக்ட் எஸ்டிமேட் ஃபுல்லாக என்ன பண்ணோம். ஃபர்ஸ்ட் 1.1ல பார்க்க போகிறோம். 1.2 என்ன சார் அப்படின்னா ஃபுல் அப்ராக்சிமேட் எஸ்டிமேட். அப்ராக்சிமேட் எதுக்கு போடுறோம், அது எதுக்காக போடுறோம், ஓகேவா, என்னென்ன மெத்தட் இருக்கு. அப்ராக்சிமேட் டீடைல் இல்லாமல் அப்ராக்சிமேட்டா போடுறது. ஓகேவா, அது பிளின்த் ஏரியா மெத்தட் என்ன, கார்போரேட் ஏரியா மெத்தட் என்ன, கியூபிக்கல் கண்ட்ரோல் மெத்தட் என்ன, டைபிக்கல் பே மெத்தட், ரஃப் குவான்டிட்டி மெத்தட், இது எல்லாமே டைப்ஸ். ஓகேவா, எல்லாமே வந்து டைப்ஸ். அடுத்து ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா ஏரியாஸ் அண்ட் வால்யூம். என்னன்னா இர்ரெகுலர் ஏரியா, ரெகுலர் ஏரியா ரெண்டு ஏரியா இருக்கா, ரெண்டு ஏரியாவுக்கும் ஏரியா எப்படி கண்டுபிடிப்போம். ஓகேவா, ஏரியா ஆஃப் ரெகுலர்ஸ் அண்ட் ஏரியா ஆஃப் இர்ரெகுலர்ஸ். என்ன ரூல் இருக்கு அப்படின்னா எண்ட் ஆர்டினேட் ரூல், மிட் ஆர்டினேட் ரூல், ஆவரேஜ் ஆர்டினேட் ரூல், ட்ரெப்சாய்டல் ரூல், சிம்ப்சன் ரூல் கேட்டிருந்தாங்க. ட்ரெப்சாய்டல் சிம்ப்சன் ரூல் ஏழு கூட கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த ரூல்ஸ் எல்லாம் நமக்கு படிக்கணும். இதே மாதிரி வால்யூமுக்கு என்ன பண்ணணும், நம்ம படிக்கணும். எண்ட் ஏரியா வால்யூம், ஓகேவா, மிட் ஏரியா ரூல் இருக்கு, ஆவரேஜ் ஏரியா, ட்ரெப்சாய்டல் சிம்ப்சன் ரூல், பிரிஸ்மாடல் ரூல் ஆரேஞ்ச் பண்ண நம்ம என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். அடுத்து எம்பாக்மெண்ட் அண்ட் கட்டிங். எம்பாக்மெண்ட் நமக்கு தெரியும், ரோட்ல எக்ஸ்ட்ராவா இருக்கும்ல, ரோடு ஹைட்டடா எக்ஸ்ட்ரா அந்த ஒரு எம்பாக்மெண்ட், அதை வெட்டிட்டோம்னா அது கட்டிங். ஓகேவா, ஸோ எம்பாக்மெண்ட் கட்டிங் நம்ம என்ன பண்றோம், நம்ம எஸ்டிமேஷன் போடுறோம். ஓகேவா,
என்ன அப்படின்னா ஏரியா ஆஃப் த கிராஸ் செக்ஷன் ஆஃப் கட்டிங் ஆஃப் கெனாலு, ட்ரைன்ஸு, லெவல், ஓகேவா, லெவல் செக்ஷனு, எர்த் ஒர்க் ஆஃப் எம்பேக்மெண்ட்டு, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் பார்க்கணும். அடுத்து வந்து அனலைசிஸ் ஆஃப் ரேட். தேர்ட் என்னது அனலைசிஸ் ஆஃப் ரேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னன்னா ரேட் ப்ரிப்பரேஷன் பண்றது, டேட்டா வச்சு நம்ம ரேட் ப்ரிப்பரேஷன் பண்றது. ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், சிமெண்ட் லைன் மாற்று, பிளேன் சிமெண்ட் கண்ணா எவ்வளோ வரும், ஓகேவா, ஃப்ளோரிங்க்கு எவ்வளோ தேவைப்படும், ஃப்ளோரிங் பிசிசி எவ்வளோ வரும், ஃப்ளோரிங் இன் ஸ்லாபுக்கு எவ்வளோ வரும், டைல்ஸ் போட்டால் எவ்வளோ வரும், பிரிக் ஒர்க் எவ்வளோ வரும், ஓகேவா, பிரிக் ஒன் பிளாஸ்டிங், ரேண்டபிள் மேசன்ரி, லைம் அண்ட் சுர்க்கி எல்லாமே இருக்கும், ஓகேவா, ஆர்சிசி பீமு, ஆர்சிசி காலம், சன்சைடு, பிளாஸ்டிங், பிரிக் மேசன்ரி, அதே மாதிரி பெயிண்டிங் ஆஃப் ஸ்டீல் ஒர்க்கு, கலர் வாஷிங்கு, ஃபார்ம் ஒர்க்கு, ஓகேவா, ஏசி சீட்டு, சப்ளையர் ரெயின் வாட்டர் பில், இது எல்லாமே இதுக்குள்ள வரும் அப்படின்னா அனலைசிஸ் ஆஃப் ரேட்ஸ்ல வருது. அடுத்து டேக்கிங் ஆஃப் குவான்டிட்டிஸ் பை ட்ரேட் சிஸ்டம். ரெண்டு சிஸ்டம் இருக்கு. ஃபர்ஸ்ட் சிஸ்டம் என்ன அப்படின்னா இது ட்ரேட் சிஸ்டம், டேக்கிங் ஆஃப் குவான்டிட்டிஸ் பை ட்ரேட் சிஸ்டம். அப்ப என்ன மெத்தட்ஸ் இருக்கு அப்படின்னா இண்டிவிஜுவல் வால் மெத்தட், ஓகேவா, இண்டிவிஜுவல் வால் மெத்தட் பண்றது. இன்னொன்னு சென்ட்ரல் மெத்தட், உங்களுக்கு தெரியும் சென்ட்ரல் மெத்தட், ஓகேவா. என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டைமென்ஷன் வச்சு நம்ம மெஷர் பண்ணி அப்ஸ்ட்ராக்ட் எஸ்டிமேட் பண்ணி ரவுண்டிங் ஆஃப் குவான்டிட்டி பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அதே மாதிரி டீடைல் எஸ்டிமேட் தான் என்ன பண்ணுவோம் ட்ரேட் சிஸ்டம் யூஸ் பண்ணுவோம். ஓகே, டீடைல் எஸ்டிமேட் நம்ம ட்ரேட் சிஸ்டம் நம்ம யூஸ் பண்ணுவோம். எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்மால் ரெசிடென்ஷியல் பில்டிங் ஆர் 2 room ஆர் 3 room, ஓகேவா, ஃபிளாட் ரூஃபாக இருக்கலாம் இல்ல ஸ்லோப் ரூஃபாக இருக்கலாம். இதே மாதிரி 2 store கமர்ஷியல் பில்டிங் என்ன பண்ணலாம், ஃப்ரேம் ஆர்சி ஃபிளாட் ரூஃப் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி கம்யூனிட்டி ஆர்சி காலம் அண்ட் டி பீம்ஸுக்கு ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் பில்டிங், ஓகேவா, ஏஜிஆர் ஜிஎஸ்சி போன்ற அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் டேக்கிங் ஆஃப் குவான்டிட்டிஸ் பை ட்ரேட் சிஸ்டம். அடுத்து என்ன பண்ணா டேக்கிங் ஆஃப் குவான்டிட்டிஸ் பை குரூப் சிஸ்டம். அது வந்து ட்ரேடு, இது வந்து குரூப், ஓகேவா. இதுல பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் மெத்தட் ஆஃப் மெஷர்மெண்ட், டேக்கிங் ஆஃப் ரெக்கார்டிங் டைமென்ஷன், ஆர்டர் ஆஃப் டேக்கிங் ஆஃப் டைமென்ஷன் ஆஃப் பேப்பர், என்டரிங் டைமென்ஷன், ஸ்பேசிங் டைமென்ஷன், ஓகேவா, மெத்தட் ஆஃப் ஸ்கொயரிங், செக்கிங் ஸ்கொயரிங், ஓகேவா, ஆர்டர் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ட், ப்ரிப்பேர் அப்ஸ்ட்ராக்ட், இது ஃபுல்லா நம்ம பண்ணோம்னா செக் த பில்லு, இதெல்லாம் நம்ம பண்ணோம்னா பார்க்க போறோம். இதெல்லாம் வந்து யூனிட் 5ல வருது, ஓகேவா. ஸோ யூனிட் 1 எஸ்டிமேஷன் அண்ட் காஸ்டிங் 1, ஓகேவா. அதே சொல்லிடுறேன், எஸ்டிமேஷன் 2ல இதையும் பார்க்க போறோம், ஓகேவா. எஸ்டிமேஷன் காஸ்டிங் 2 பார்ப்போம். இதுல என்ன பார்ப்போம் அப்படின்னா ஸ்பெசிஃபிகேஷன் ரைட்டிங், ரிப்போர்ட் ரைட்டிங், அதே மாதிரி வேல்யூஷன், ரெண்ட் கால்குலேஷன், அனலைஸ் ஆஃப் ரேட்ஸ் அண்ட் சானிட்டரி வாட்டர் சப்ளை, அனலைஸ் ஆஃப் ரேட் ஆஃப் பிரிட்ஜ் ஆர் ரோடு ஒர்க், டேக்கிங் அவுட் ஆஃப் இன்ஜினியர் ஸ்ட்ரக்சர் யூசிங் ட்ரேட் சிஸ்டம், அதே மாதிரி டேக்கிங் ரோடு பை ட்ரேட் சிஸ்டம், ஓகேவா. ஸோ என்ன பண்ணுவோம் நம்ம இதையும் பார்ப்போம், ஓகேவா. எஸ்டிமேஷன் காஸ்டிங் 1ஐயும் பார்ப்போம், 2ஐயும் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் 1 கற்றுவோம். 1 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஸ்டிமேஷன் காஸ்டிங். ஃபர்ஸ்ட் எஸ்டிமேஷனா என்ன அது தெரியும். எஸ்டிமேஷன் என்ன, ஒரு ஒர்க் கணக்கிறதுக்கு நம்ம அப்ராக்சிமேட்டா போறது எஸ்டிமேட், ஓகே, எவ்வளவு செலவாகும் நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் தெரியணும்ல, அதான் எஸ்டிமேட். எஸ்டிமேஷன் இஸ் த மெத்தட், ஒரு மெத்தட் டிட்டர்மினிங் கண்டுபிடிக்கிறோம், ஓகேவா, ப்ராபபிள் காஸ்ட் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க். ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு எவ்வளவு அமௌண்ட் செலவாகும் அப்படின்னு தான் எஸ்டிமேஷன், ஓகேவா. என்னன்னா எவ்வளவு நம்ம குவான்டிட்டி ஆஃப் மெட்டீரியல் தேவைப்படும், எவ்வளவு குவாலிட்டி ஆஃப் லேபர் தேவைப்படும், இதெல்லாம் கால்குலேட் பண்றதா வந்து நம்ம எஸ்டிமேஷன் நம்ம சொல்றோம். சரி, டெஃபினிஷன் ஆஃப் எஸ்டிமேட். எஸ்டிமேட் அப்படின்னா ப்ராபபிள் காஸ்ட், எவ்வளவு நமக்கு காஸ்ட் அதுக்கு தேவைப்படும், ஓகேவா. அதே மாதிரி எவ்வளவு குவான்டிட்டி மெட்டீரியல்ஸ் தேவைப்படும், எவ்வளவு இது எவ்வளவுக்கு என்ன ஒரு பிளான் தேவைப்படும், அதே மாதிரி அதோட பிளான் சேஞ்ச் பண்ண முடியாது. அதோட எஸ்டிமேட் ஏன் எஸ்டிமேட் பண்ணணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான், எவ்வளவு மெட்டீரியல் லேபர் தெரிஞ்சவங்க எஸ்டிமேஷன் நம்ம போட முடியும். பில் ரெடி பண்ணோம் அப்படின்னா எஸ்டிமேட் நம்மளுக்கு தெரியணும். மெட்டீரியல் லேபர் ரிக்வயர்மெண்ட், பில்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் ஷெட்யூல் நமக்கு தெரியணும் அப்படின்னா டெண்டர் டாக்குமெண்ட் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு தேவை. எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் ப்ராஜெக்ட், லேபர் ரிப்பேர் ஃபார் பில்டிங், இப்போ கேட்டிய பர்மிஷன், கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் பர்மிஷன் வாங்கணும், என்ன பண்ணணும் எஸ்டிமேட் கண்டிப்பாக போட்டாகணும். பேங்க்ல லோன் வாங்கணும், நம்ம என்ன பண்ணணும் எஸ்டிமேட் இருக்கணும். அதே மாதிரி இப்போ பை ஆர் செல் ஆர் பில்டிங், ஒரு பில்டிங்கை வாங்கணும்னு விற்கணும்னா கண்டிப்பாக எஸ்டிமேட் நம்மளுக்கு தெரியணும். இந்த பில்டிங்கோட எஸ்டிமேட் நம்மளுக்கு தெரியணும். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபேர் எஸ்டிமேட், ஓகேவா. ஃபேர் எஸ்டிமேட் என்ன அப்படின்னா ப்ரிப்பேர் பண்றது எப்படின்னா ஆக்சுவல் குவான்டிட்டி ஆஃப் வேரியஸ் ஐட்டம் ஒர்க் ஆன் ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் லேபர் டு லோக்கல் அத்தாரிட்டி. அது அங்கே யூஸ் பண்ண மெட்டீரியல் என்னென்ன ஒர்க்கெல்லாம் பார்த்துருக்காங்க, எவ்வளோ செலவாச்சுன்னு கால்குலேட் பண்ணி நம்ம ஃபேர் எஸ்டிமேட், ஓகேவா. இந்த பில்டிங் உடைய நார்மலான எஸ்டிமேட் தான், டேட்டா சொல்றது ஃபேர் எஸ்டிமேட்.
அடுத்து டியூட்டிஸ் அண்ட் ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் குட் குவாலிட்டி ஆஃப் சர்வே. குவாலிஃபைட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்வே என்ன பண்ணணும் அப்படின்னா அவர் ப்ராப்பராக என்ன பண்ணுவார், குவாலிட்டி சர்வேனா ஒன்றும் இல்லை, அளக்கிறவர் தான். ஓகேவா, அவர் என்ன பண்ணுவார், டேக்கிங் ஆஃப் ஸ்கொயரிங் அப்ஸ்ட்ராக்ட் பில்லிங் செக் பண்ணுவார். ஒரு குட் சர்வேனா என்ன தெரியணும், ஒரு நல்ல சர்வேனா என்ன தெரியணும் அப்படின்னா அவர் கண்டிப்பாக நாலேஜ் இருக்கணும், அவர் மெஷர் பண்ண நாலேஜ் இருக்கணும், பில் ப்ரிப்பேர் பண்ண நாலேஜ் இருக்கணும். ஓகேவா, அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் தெரிஞ்சிருக்கணும், என்ன ப்ரொசீஜர், என்ன மெட்டீரியல், என்ன கன்ஸ்ட்ரக்ஷன், லேபர் ப்ரொசீஜர் எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி அவருக்கு நல்லா ரீடிங் பண்ண தெரியணும், டிராயிங் அக்யூரேட்டா அவர் பார்க்க தெரியணும். ஓகேவா, அக்யூரஸியா கால்குலேஷன் போட தெரியணும். ஓகேவா, காமன் சென்ஸ் இருக்கணும், ஸ்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் எல்லாமே இருக்கணும். இதுதான் வந்து நல்ல சர்வேயருக்கு எக்ஸாம்பிள். அப்ப அவருடைய டியூட்டிஸ் பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து பில் குவான்டிட்டி செக் பண்ணணும். ஓகேவா, பேமெண்ட் என்ன பண்ணணும், பர்டிகுலர் இன்ட்ரோல் ஏதாவது சொல்லி கரெக்டாக செக் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு கேஸுக்கும் வேரியேஷன் ஆர்டர்லாம் கரெக்டாக போயிருக்கான்னு செக் பண்ணணும். லீகல் அட்வைஸ் பண்ணணும், ஏதாவது ப்ராப்ளம் லீகல் அட்வைஸ் பண்ணுறீங்கன்னா கம்ப்ளீஷனாக ஒர்க் பண்ணுறோம், பில்லு ப்ரிப்பேர் பண்ணி ஃபைனல் பேமெண்ட் வாங்கி தரதுக்கு வேணும். குவாலிட்டி சர்வே கண்டிப்பாக வேணும். எதுக்கு அப்படின்னா அவர் தான் என்ன பண்ணுவார், கன்ஸ்ட்ரக்ஷன் நாலேஜ் நல்லா இருக்கும், அவர் தான் டிராயிங் செக் பண்ணுவார், டிராயிங் பில்லு செக் பண்ணுற பவர் இவர் கரெக்டாக செக் பண்ணுவார். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் எழுதுவார், ஏதாவது ஒர்க்கில் ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் நீட்டாக எழுதி தருவார். அவர் நாலேஜ் கண்டிப்பாக வேணும், ஷெட்யூல் ப்ரிப்பேர் பண்ணுவார். ஓகேவா, குட் நாலேஜ் ஆஃப் எக்ஸிகியூஷன். ஓகேவா, அதுக்கடுத்து டைப்ஸ் ஆஃப் எஸ்டிமேட். டைப்ஸ் ஆஃப் எஸ்டிமேட் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட் எஸ்டிமேட் இருக்கு, டீடைல் எஸ்டிமேட் இருக்கு, மெயின் அண்ட் சப் எஸ்டிமேட், ரிவைஸ்டு, சப்ளிமெண்ட், மெயின்டெனன்ஸ், ரிப்பேர் எஸ்டிமேட். இது எல்லாமே டைப்ஸ் ஆஃப் த எஸ்டிமேட். ஓகேவா, ஸோ இதை பற்றி நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த வீடியோ நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கலாம். ஓகேவா, ஸோ கிளாஸஸ் சேரணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கு, அந்த கிளாஸ் பண்ணி சேர்ந்துவாங்க. இல்லைன்னா இந்த நம்பர் கால் பண்ணி என்ன பண்ணலாம், ஜேடிஓ ஆன்லைன் கிளாஸ் சேர்ந்துக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 7708197281 இந்த நம்பர் கால் பண்ணி என்ன பண்ணலாம், ஜேடிஓ ஆன்லைன் கிளாஸ் சேர்ந்துக்கலாம். உங்களுக்கு கிளாஸு, ரெக்கார்டட் கிளாஸு, டெஸ்ட்டு உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும், ப்ளஸ் மெட்டீரியல். ஓகேவா, ஸோ கிளாஸ் நல்லா இருக்கா அப்படின்னா நீங்கள் கிளாஸ் சேர்ந்துக்கோங்க. நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஜேடிஓ இந்த ஜேடிஓ கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். கொஸ்டின் எல்லாமே தரமாகவும் இருக்கும், டெஸ்ட்டும் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஓகேவா, கிளாஸும் கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ண முடியும். தேங்க்யூ.